வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 22. 4.5 வருடங்களுக்கு முன்பு அருமை பெருமையாய் சீர் சினத்தியோடு நடந்து முடிந்திருந்தது நருவி மற்றும் கார்த்திக்கின் திருமணம். கார்த்திக் நிகழ்வில் அத்தனை ஈடுபாடோடும் இல்லை, புகைப்படம் எடுத்துக்கொள்வதிலும் பெரிதாக ஆசை கொள்ளவில்லை. புகைப்பட கலைஞர் அப்படி இப்படி என அவர்களை புகைப்படம் எடுப்பதற்காக நிற்க சொல்ல, கூட்டத்தில் அப்படியெல்லாம் அவனோடு நின்று புகைப்படம் எடுக்க கூச்சப்பட்டாள் நருவி. அந்த நேரம் பார்த்து கார்த்திக், இப்படியெல்லாம் வேணாம், சிம்பிளா எடுங்க போதும் என்று சொல்லிவிட, தன் மனமறிந்து அவன் நடந்து கொள்வதாய் நினைத்து உள்ளமெல்லாம் பூரித்து போனாள். மகளின் முகத்தில் அத்தனை நிறைவான புன்னகையை கண்ட வெங்கடாச்சலம் மருமகனின் முகம் காண அதில் இறுக்கமும் இல்லை, சாந்தமும் இல்லை. பெயருக்கு சிரிப்பதா வேண்டாமா என்ற யோசனையோடு இதழ் வளைந்திருந்தது. மாப்பிள சிரிச்சா நல்லா இருக்கும்ல என்று நன்னிலால் கேட்க, தான் பார்த்து கட்டி வைத்த மாப்பிள்ளையை மனைவி குறை கூறுவதா என்ற எண்ணத்துடன், மாப்பிள படிச்சது வெளியூர்ல, இப்ப வேலையும் வெளி மாநிலம், பெங்களூர்ல வேலை பாக்குறாருல, இந்த பக்கத்து ஆட்கள் எல்லாம் பெருசா தெரியாதாம், அதான் சங்கடப்படுறாரு போல என்று அவராக ஒரு காரணம் கூறினார். பெண் வீட்டு பக்கமாக மாப்பிள்ளையின் அமைதியை குறித்த பேச்சுக்கெல்லாம் இதுதான் பதிலாக கொடுக்கப்பட்டு கார்த்தியை காப்பாற்றி நிறுத்தினர். ஆனால் நருவிக்கு இதிலெல்லாம் எந்த சிந்தனையும் இல்லை. அவள் பெரும் ஆசையோடும் கனவுகளோடும் தான் அவன் கரம் பற்றியிருந்தாள். அவனை பெண் பார்க்கும் போது சந்தித்தது. நேரில் பேசிக் கொள்ள விடவில்லை இரு வீட்டு முதியவர்களும். ஆனால் தன் மகளுக்காக அவர்களை பேசிக்கொள்ள 5 நிமிடம் அனுப்பி வைத்திருந்தார். நாணமும் வெட்கமுமாக நறுவி நிற்க, யாருக்கு வந்த விருந்தோ என்றுதான் நின்றான் கார்த்திக். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம்தானா என்பதுதான் அவளது முதல் கேள்வியாக இருந்தது. பதில் கூறாதவன், உங்களுக்கு என்று கேட்க, அவனை பார்த்து மெல்லிய புன்னகையுடன் ம் என்றவள், உங்களுக்கு என்று மீண்டும் கேட்டாள். நீ யாரையும் விரும்புற, அப்படி எதுவும் இல்லையா என்று அவன் கேட்டதில் பதறியே விட்டாள். சேச்ச, இல்லங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என்றவள், உங்களுக்கு யாரும் என்று தயங்க, இல்ல, அப்படிலாம் யாரும் இல்ல என்றான். முதலில் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லவில்லை என்பதையே மறந்து போனாள் அவன் கொடுத்து விட்ட பதட்டத்தில். பேசிக்கொள்ள வேறெதுவும் இல்லை அவனுக்கு. அவளிடம் சொல்ல விழைந்த விஷயத்தை கூட சொல்ல இயலாத வகையில் அவன் பக்கம் தடை இருந்தது. உனக்கு கல்யாணத்துல ஓகேவா என்று அவன் கேட்க, உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தாங்க என்று விட்டாள். சலிப்பாக இருந்தது அவனுக்கு. இந்த தாத்தாவால வந்தது, சை என்று நொந்து கொண்டவன், ஓகே எனக்கோ என்று கூறிவிட்டு வெளியே வந்தான். அதன் பிறகான அலைபேசி உரையாடல்கள் கூட அவளாகத்தான் எப்போதாவது மெசேஜ் செய்வாள். அவன் பேசிக் கொள்ளவில்லையே என சில முறை அவள் அம்மாவிடம் குறைப்பட்டு கொள்ள, அவங்க தாத்தாக்கு அந்த வீட்டு ஆளுங்க எல்லாரும் கட்டுப்படுவாங்க நறுவி, அதான் பேசக்கூடாதுன்னு இருக்காரு போல. மாப்பிள்ளையும் உன்ன மாதிரி வாயாட தெரிஞ்ச ஆள் இல்ல, ரொம்ப அமைதியானவரு என்று அன்னை கூறிவிட்டார். இப்படி அப்படி என அவள் திருமணம் முடிய அவனது தாத்தா காலில் விழுந்து ஆசி பெற்றனர். அவருக்கு வயது 88. அந்த வீட்டில் இன்றளவும் அவர் வைத்ததுதான் சட்டம். அவரது கட்டுப்பாட்டின் கீழ்தான் தற்போது விருப்பமே இன்றி கார்த்திக்கிற்கு நறுவி திருமணம் முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றாள். அதற்காக அவர் கட்டாயப்படுத்தினாரா என்றால் இல்லை. நான் சாகறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்க்கணும்டா, தயவு செஞ்சு எனக்காக கல்யாணம் பண்ணிக்கோ என்று அந்த பெரிய மனிதர் வீட்டு நடுக்கூடத்தில் கெஞ்சியதில் அனைவரும் வாடிவிட்டனர். எப்போதும் கம்பீரமாக வளைய வரும் பெரியவர் பேரனிடம் கெஞ்சியது அத்தனை பேருக்கும் மனசுணக்கத்தை கொடுத்தது. எரிச்சல் ஒரு புறம் இருக்க, தாத்தா மீதான கரிசனம் ஒரு புறம். விருப்பமே இல்லாமல் திருமணம் செய்ய சம்மதித்தவனுக்கு நறுவியை காட்டி திருமணம் என்று கூற
அவளை சுத்தமாக பிடிக்கவில்லை. மா, எனக்கு கல்யாணம் வேணாம்மா. இந்த பொண்ணு என்று அவன் முடிக்கும் முன், தாத்தாவ கெஞ்ச வச்சது போதாதாடா உனக்கு? உன் சித்தி, அத்தையெல்லாம் என்னை எப்படி பாக்குறாங்க தெரியுமா? இந்த பொண்ணுக்கு என்னடா குறை? மரியாதையா கல்யாணத்த கட்டிக்கிடு சொல்லிட்டேன். அந்த பொண்ணுகிட்ட பேசி கல்யாணத்த நிறுத்த பாத்த, அவ்வளோதான் என்று விட்டு சென்றார். என்ன குறைச்சலா? எல்லாமே அதிகமா தான் இருக்கு. அவளும் அவன் மூஞ்சியும். ச்சே! பொண்ணு பாக்க தெரியாதாம்மா உங்களுக்கெல்லாம்? சிலிண்டர்ல துணிய சுத்தி விட்ட மாரி நிக்கிறா. சட்டி சட்டியா ஆக்கி போடணும் போல என்று மனதோடு அவள் மீதான வெறுப்பு அவனுள் நுழைந்தது. நறுவியின் பூசிய உடல்வாகு அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. தனது நிலைக்கு பெங்களூரில் தனது உயர்தர நண்பர்கள் மத்தியில் இவளையா மனைவி என்று நிறுத்துவது என்ற பெரும் ஆதங்கமும் கோபமும் அவனுள் உயிர்த்தெழுந்தது. திருமணம் மீது இல்லாத நாட்டம் தற்போது அவள் மீதாக திரும்பி அறவே வெறுத்து விட்டான் அந்த நிகழ்வை. திருமணம் முடிந்த முதல் நாள், டயர்டா இருக்கு, தூங்கலாமா என்று அவன் கேட்க, அதை கூட தனது பதட்டத்திற்காக அவன் ஒத்தி வைப்பதாய் நினைத்து கொண்டு உள்ளம் குளிர்ந்து உறங்கினாள். ஒரே ஒரு வாரம்தான். மறுவீடு, தன் சொந்த பந்தங்களின் வீட்டில் விருந்து என நிதமும் அவளை கூட்டிக் கொண்டு சென்றவன் அடுத்த வாரமே அவளோடு பெங்களூரில் குடிபுக சென்று விட்டான். அவனது பெற்றோரும் உடன் சென்று மனமார மருமகளை குடியமர்த்தி திரும்பினர். அங்கு அவர்கள் இருவர் மட்டுமே. யாரும் இல்லாத தைரியம், அவள் மீதான வெறுப்பை காட்டிவிட தடையில்லை என்ற நிம்மதி அவனை மொத்தமாக மாற்றி இருந்தது. அன்றைய இரவு மிகுந்த ஆசையோடும் தயக்கத்துடனும் வேலைகளை முடித்துவிட்டு அவன் அறைக்குள் நுழைந்தவள் தயக்கமாக நிற்க, அவன்தான் நிமிர்ந்தான் இல்லை. அருகே சென்று அவனுக்கு ஏதும் வேண்டுமா என கேட்போம் என அவள் வந்து நிற்க, அலைபேசியில் மும்முரமாக விளையாடிக் கொண்டிருந்தான். என்னங்க என்று மெல்லிய குரலில் அவள் அழைக்க, பதில் இல்லை. மீண்டும் என்னங்க என்று அவள் அழைக்க, எரிச்சல் அடைந்தவன், என்ன வேணும் உனக்கு என்றான். மாறிய அவனது குரலே அவளுக்கு கிலி பிடிக்க வைத்தது. எதுவும் வேணுமா உங்களுக்கு? பால் எதுவும் குடிப்பீங்களா என்று கேட்க, எரிச்சலுடன் எழுந்து நின்றவன், இந்த பாரு, சும்மா வந்து பால் வேணுமா பழம் வேணுமான்னு நிக்காத என்கிட்ட. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல என்று கத்தி அவள் நெஞ்சில் நெருப்பள்ளி கொட்டினான். அவனை திகைத்து போய் பார்த்தவளால் அந்த அதிர்ச்சியை தாங்க இயலவில்லை. ஏங்க என்று நடுநடுங்கும் குரலில் அவள் கேட்க, ஏய், இந்த ஏங்க போங்கன்னெல்லாம் குழையாத, எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு என்று கத்தியவன், நல்லா கேட்டுக்கோ, எனக்கு இந்த கல்யாணத்துல துளி அளவு கூட இஷ்டமே கிடையாது. என் தாத்தா சொன்னதுக்காக மட்டும்தான் கல்யாணம் செய்ய சம்மதிச்சேன். சரி, ஏதாவது அழகான பொண்ணா கூட்டிட்டு வருவாங்க, போக போக ஓகே ஆகும்னு பார்த்தா உன் போட்டோவை காட்டுறாங்க. செயின் ஆயிடுச்சு எனக்கு என்று எரிச்சலுடன் அவன் கத்தினான். அவள் கண்களிலிருந்து நீர் வடிய துவங்க, வாழ்க்கையை நினைத்து பயம் நெஞ்சில் ஒட்டி கொண்டது. ஆளும் மூஞ்சியும் எரிச்சல கிளப்பாதடி. உன்னை எப்படிடி என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பொண்டாட்டின்னு காட்டுவேன் நானு? என்னடா சிலிண்டருக்கு புடவை சுத்தி கூட்டிட்டு வந்திருக்கன்னு கிண்டல் செய்வானுங்க. ச்சை, எல்லாம் என் நேரம் என்று அவன் கத்த, அவள் கேவல் தொண்டையில் வந்து சிக்கியது. நான் நான் குண்டா இருக்கிறது தான் உங்க பிரச்சனையா என எப்படியோ கேட்டுவிட்டாள். சத்தியமா பிரச்சனை தாண்டி. நீயே எனக்கு பிரச்சனை தான். கல்யாணமே பிரச்சனை தான். அதுலயும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையே பாழா போச்சு என்று அவன் கத்த, உங்களுக்கு பிடிக்கலனா பொண்ணு பார்க்க வந்த போதே சொல்ல வேண்டியதானங்க என்றாள். அவளுக்கு அழுகை அழுகையாய் வந்தது. அதான் சொல்றேன்ல, என் தாத்தாக்காக கட்டிக்கிட்டேன். இதோ பாரு, என்னால எல்லாம் உன்னை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் என் பொண்டாட்டின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. நீயும் உன் மூஞ்சியும் போடி வெளிய என்று கத்தியவன், உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது என்று இத்தனை நாள் அடக்கி வைத்த கோபத்தையெல்லாம் அவள் மீது கக்கினான். பாவை விக்கித்து நின்றாள். அவள் கரம் பிடித்து வெளியே தள்ள எத்தனித்தவன் சட்டென கரத்தை எடுத்துக்கொண்டு, எனக்கு உன்னை தொடக்கூட பிடிக்கலடி, நீயா வெளிய போயிடு என்க, வேரோடிய கால்களை கொண்டு தத்தி தடவி நகர்ந்து அறைக்கு வெளியே சென்றாள். அவள் பொதிகளை கொண்டு வந்து கூடத்தில் வீசி அடித்தவன், பக்கத்து ரூமோட இருந்துக்கோ, உன் கூட வாழ்வன் வைவன்னு கனவுல கூட எதிர்பார்க்காத. என் தாத்தா செத்த பிறகு கண்டிப்பா உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன். அதுக்குள்ள எதையாவது யார்கிட்டயாவது சொன்னன்னு தெரிஞ்சுது, தொலைச்சிடுவேன் என்று கத்திவிட்டு சென்றான். அவள் ஆசையாசையாய் கட்டி வைத்த கல்யாண கனவுகள் எல்லாம் ஒரே நொடியில் தரைமட்டமாகி புழுதியோடு புழுதியாய் கலந்து கரைந்து அவளை உரைத்தது. அனைத்தையும் அள்ளிக்கொண்டு அடுத்த அறைக்கு சென்றவளுக்கு நெஞ்சை முட்டிய பாரத்தை என்ன செய்து அடக்குவதென்றே தெரியவில்லை.
இத்தோடு தன் வாழ்வு முடிந்ததா என்று பயந்தாள். அன்றைய இரவு அவளுக்கு தூங்கா இரவாகி இருளோடு கரைந்து போக வைத்தது. மறுநாளே அன்னைக்கு அழைத்து விட்டாள். விடயம் இதுதான் என்று பளிச்சென்று கூறவில்லை என்றாலும், தன் எடை குறித்து அவனுக்கு சுணக்கம் இருப்பதையும், தன்னை புறக்கணிப்பதையும் மட்டும் கூறினாள். முதலில் பதறிவிட்டவர் பின் சற்றும் யோசிக்காமல், நான் அப்பவே சொன்னேன், கல்யாணம் வருது, வெயிட்ட கொஞ்சம் குறைச்சுக்கன்னு. உனக்கு கட்டிக்க போறவன் வாட்ட சாட்டமா இருக்கணும்னு ஆசை இருக்கிற போல அவருக்கும் இருக்கும் தானே நறுவி. அம்மா சொல்றேன்னு நினைக்காதடா கண்ணா. கல்யாண புதுசுல இப்படிதான் இருக்கும். தொட்டதுக்கெல்லாம் பயம் வரும். அம்மா கண் கூட இதெல்லாம் எங்க அண்ணி வாழ்க்கையில கூட பார்த்திருக்கேன். அண்ணிய கட்டின புதுசு அண்ணனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இப்ப பாரு, 3 குழந்தைங்க பெத்துக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு. நீங்களும் போக போக சரியாயிடுவீங்க. நீ மாப்பிள்ளைய சந்தோஷப்படுத்துற போல நடந்துக்க. முடிஞ்ச அளவு வெயிட்ட குறைக்க வழி பாரு. எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும். அம்மா சொல்றேன்ல, பயப்படக்கூடாதுடா கண்ணா. என பேசி பேசி மகளை சரி கட்டியிருந்தார். திருமண பந்தத்தில் புதிதாக நுழைந்தவள் என்பதால் அவளுமே தனக்கு வரும் பயம் இயல்புதான், அனைவருக்கும் வருவது போலதான் என்று நம்பத் துவங்கினாள். தானும் கார்த்திக்கிற்கு பிடித்ததையெல்லாம் செய்து அவனுக்கு பிடித்தாற்போல் நடந்து கொண்டால் அவனுக்கு தன்னை பிடித்து விடும், தங்கள் வாழ்வு நிம்மதியாக இருக்கும் என்று தன்னைத்தானே நம்பிக்கையூட்டி அதை நம்பவும் செய்தாள். பாவம் அந்த பேதைக்கு திருமண வாழ்வை பற்றிய புரிதல் இருக்கவில்லை. அம்மா அப்பா என்ற சின்ன கூட்டிற்குள் மட்டுமே வாழ்ந்து வெகுளியாக வளர்ந்தவளுக்கு அன்னை கூறும் அனைத்தும் வேத வாக்காகத்தான் இருந்தது. தாய் கூறினால் சரியாகத்தான் இருக்கும் என்று உறுதியாக நம்பினாள். அவனுக்கு பிடித்தது போல் நடந்து கொள்ள துவங்கினாள். அவன் கண்டு கொண்டானா என்றால் இல்லவே இல்லை. எனக்காக நீ எதுவும் செய்ய வேண்டாம். இத்தனை மாசமும் இங்க எனக்கானதெல்லாம் நானே தான் செஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு செய்ய தெரியும் என்று அவன் கூற, மாப்பிள நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றாரு நறுவி. சும்மா சும்மா எல்லாம் எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது என்று இவ்விடயம் தெரிவிக்கப்பட்ட நறுவிக்கு அன்னையிடமிருந்து அதட்டல் விழுந்தது. அதில் பயந்தவள் அடுத்ததிலிருந்து தந்தையிடம் அந்தரங்கமற்ற விடயங்களை பேசி குறைபட தனது கடமை பிசகிவிட்டதோ என்ற அச்சத்தில் அவரும் மகளைதான் அனுசரித்து நடக்க சொன்னார். அதில் பயந்து அன்னையிடமும் தந்தையிடமும் கூறுவதை குறைத்து கொண்டவள் போக போக நிறுத்தியும் விட்டாள். எப்போதாவது அழைத்தால் கூட அவர்கள் நேரம் இல்லை என்று வைத்து விடவும் இவளும் அழைப்பதை நிறுத்தி இருந்தாள். பெரும் ஆசைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் நம்பிக்கையோடும் 6 மாதங்கள் ஓடியது. அவன் மாறி வருவான் என்ற நம்பிக்கை அவளுக்கு அவளே ஊட்டிக் கொண்டாள். அவள் வாழ்ந்து வளர்ந்து வந்த விதத்தின்படி ஒரு வாழ்வில் ஒரே திருமணம். அதனால் கார்த்திக்கை அனுசரித்து ஒரு வாழ்வை வாழ்ந்து விடலாம் என்ற நம்பிக்கை அவளுக்குள் ஊட்டிக் கொண்டாள். விசேஷம் உண்டா என்று ஊருக்கு அவ்வப்போது வந்து செல்லும் மாமனார் மாமியாரின் கேள்விக்கு அவள் கணவனை நோக்க, அதெல்லாம் வரப்ப வருமா, சும்மா அவள குடையாதீங்க என்று கூறிவிடுவான். மருமக நல்லா தாஜா பண்ணிட்டா போலயே நம்ம மகன என்று அவனது தாய் நடப்பது அறியாது எண்ணிக்கொள்வார். சொந்தங்கள் வந்தால் மட்டும் அவளது படுக்கை அவன் அறையின் நீள்விருக்கைக்கு மாறும். அவ்வீட்டில் 3 அறைகள் என்பதால் சொந்தங்கள் வரும் நேரம் அவள் அறையை பூட்டி வைத்து ஸ்டோர் ரூம் என்று கூறிவிடுவான். ஒரு நாள் அவனது அன்னை மூலம் செவி வழியாய் தெரிந்து கொண்டதைக் கொண்டு அவனுக்கு பிடித்த மீன் குழம்பு செய்து வைத்துக் கொண்டு காத்திருந்தாள். வீடு வந்து சேர்ந்தவனிடம் ஓடி வந்து நின்றவள், "ஏங்க, எங்க" என்று சலித்தவன், "எத்தனை முறை சொல்றது? ஏங்க என்னங்கன்னுலாம் கூப்பிடாத. எனக்கு பிடிக்கல. அப்புறம் எப்படி திமு திமுன்னு ஓடி வராத. கீழ் வீட்ல என்ன ட்ரம்ம உருட்டி விட்டுட்டீங்களான்னு கேட்டு சண்டைக்கு வரப்போறாங்க" என்று கூறினான். அதில் முகம் வாடி மனம் வதங்கியவள், "இல்லங்க, அது இல்ல. உங்களுக்காக நான் வெயிட் எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சுட்டேன்" என்று கூற, "பாருடா, வெயிட்ட குறைச்சா மட்டும் உன்னை ஏத்துப்பன்னு நினைப்பா" என்று கத்தினான். கண்களில் துளிர்த்த கண்ணீரை அடக்கியவள், "நீங்க பசியா இருக்கீங்க. அதான் ஒரு மாரி இருக்கீங்க. வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு தான் பண்ணிருக்கேன்" என்று அவள் கூற, "என்னடி, உன்னை போல என்னையும் சோத்துக்கு செத்தவன்னு நினைச்சிட்டியா? சாப்பாட்ட காட்டி கூட படுக்க என்னைய என்னன்னு நினைச்சிட்ட நீ? அடிச்சு வீசிட்டு போயிடுவேன். போயிடுடி. உன்னை தொட கூட பிடிக்காம தான் தள்ளி நிக்கிறேன்" என்று கத்தி விட்டு சென்றான். என்ன மாதிரியான வார்த்தைகளை வீசிவிட்டான் என்று விக்கித்து நின்று விட்டாள் பெண். மனம் சுக்கல் சுக்கலாய் உடைந்தது. குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். நீதான் அனுசரிச்சு போகணும் என்ற பெற்றோரின் வார்த்தைக்கும் சுயமரியாதைக்கும் இடையில் சிக்கி தவித்தது அவள் உயிர். அவன் வீசிய வார்த்தைகளை
துளியும் ஜீரணிக்க இயலாது தவித்தவள் இரவு முழுவதும் அழுது கரைந்ததில் காய்ச்சல்